மொத்த தண்ணீரையும் வைப்பாற்றில் ஓடவிட்டிருந்தால் காய்ந்து கிடக்கும் எங்கள் விருதுநகர் மாவட்டம் கடைத்தேறியிருக்கும். செண்பகவல்லி அம்மன் கோவில் அணைக்கட்டை உடைத்தெறிந்த உங்களையே திரும்ப கட்டித்தாருங்கள் என்று கதறினோம். கட்டுவதற்காக 1967ஆம் ஆண்டு நாங்கள் கொடுத்த நிதி 5 லட்சம். அதை கட்டி முடித்து எங்களுக்கான தண்ணீரை விகிதாச்சார அடிப்படையில் பகிர்ந்து கொடுத்திருந்தீர்கள் என்றால் இன்று சபரிகிரி அணையும் பிளீச்சிங் அணையும் இத்தனை வேகமாக நிரம்பியிருக்காது. நாங்கள் எங்கள் பொறியாளர் மூலம் கொடுத்த 5 லட்சத்தை 20 ஆண்டுகள் கழித்து எங்களுக்கே அனுப்பினீர்கள். நெடுங்கண்டம் அருகே இன்று பெருக்கெடுத்து ஓடும் கல்லாறு தண்ணீரை மதுரை மக்கள் குடிப்பதற்கு தாருங்கள் என்று எம்ஜிஆரும் மதுரை மேயர் பட்டுராஜனும் உங்களை தேடி வந்து கெஞ்சி கேட்டார்கள். அன்றைக்கு முதல்வராக இருந்த அச்சுத மேனனுக்கோ கருணாகரனுக்கோ அவர்களின் கதறல் கேட்டிருந்தால் இன்று கல்லாரில் பெருகி ஓடும் நீரில்